ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுக்கலாமேன்னு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நான் எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணுறேன், நான் வந்து எவ்வளோ வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த ஃபுல் டீட்டெயில் நான் பேச போகிறேன் உங்ககிட்ட. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனலாகவும் நிறைய பேர் கேட்டீங்க, நிறைய பேர் மீட் பண்ணி கேட்டீங்க, யூடியூப்பில் எனக்கு கமெண்ட்லேயும் கேட்டீங்க நீ வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நான் வந்து 2024 அப்போ தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் சேனலில் மெயினாக. அதுக்கு முன்னாடி 2023 நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் அதை நான் பெருசாக கொண்டு போகலை. அது ஏன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு எனக்கு சரியாக தெரில. எனக்கு என்னோடய நிச்சயம் என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியாமையே இருந்துச்சு. அதனால் என்னால் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இதுதான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பண்ண முடியல. எனக்கு வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க காமெடியாக கொண்டு போ, உனக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நான் காமெடியாக ட்ரை பண்ணேன் உண்மையாகவே. பட் என்னோடய ஃபேஸுக்கு வந்து காமெடி வந்து கண்டிப்பாக சூட் ஆகலை. எல்லாமே சீரியஸாகவே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆரம்பத்தில் காமெடி பண்ணுறதுக்கு கூட எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. என் கூட நிறைய பசங்க இருந்தாங்க. அவங்கள வச்சு நான் காமெடியை ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய கண்டென்ட்டு எனக்கு வந்து ஓனாக க்ரியேட் பண்ண முடியல. ஸோ யாராவது பண்ணியிருந்தாங்க, ஏதாவது ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி நான் போட்டுட்டு அப்லோட் பண்ணுவேன். பட் எனக்கு என்னென்னா அந்த காமெடி வீடியோ எனக்கு சூட் ஆகாதனால எனக்கு வியூஸும் குறைஞ்சி, எனக்கு எந்த வீடியோமே எனக்கு வியூஸ் போகலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நம்ம தான் இவ்வளோ ட்ரை பண்ணுறோம், இவ்வளோ வீடியோ போடுறோம், நமக்கு ஏன் வியூஸ் போக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி, ஓகே, அப்போ நமக்கு இந்த நிச் செட் ஆகாது, நம்ம வேறு மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணேன். ஸோ அப்படி பிளான் பண்ணி பண்ணது தான் அந்த என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் ரியாக்ஷன் பண்ணலாம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு டெக் சேனலோ இல்லை ஏதாவது ஒரு ஏஐ வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்து ரியாலிட்டியாக நடக்கிறது அதை எடுத்து இல்லை வைரல் கண்டென்ட் எடுத்து அதுக்கு நம்மளோட ரியாக்ஷன் என்ன பண்ணலாம், அதுக்கு நம்மளோட ரியாக்ஷன் எப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த சேனல் செட் ஆகுமா அப்படி நிறைய டைம் யோசித்தேன். அப்போ தம்பி ஒருத்தர் சொன்னால், ஆனால் இது உனக்கு கரெக்டாக இருக்கும், நீ இதை ஸ்டார்ட் பண்ணுனே, இந்த மாதிரி டெக் சம்மந்தமாக ஃபேக்ட் சம்மந்தமாக நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நிறையா இருக்குது, அது சம்மந்தமாக நீ வீடியோ போடணும், சூப்பராக வீஸ் போகும், நீ நல்லா பேசல, உனக்கு பேச வரல, நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் பேசுகிறதுக்கும் சரியாக வரலை, எப்படி பேசுறதுன்னு தெரில. ஆனால் ஒரு தைரியம் எனக்கு என்னென்னா முகத்தை காட்டி வீடியோ போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு தைரியம் எனக்கு வந்துச்சு. அதுக்கான இந்த காமெடி கண்டென்ட் தான் அது நான் போட ஆரம்பித்து அதுக்கப்புறம் எனக்கு ஈஸியாக வந்துருச்சு எந்த வீடியோனாலும் பண்ணுறதுக்கு. ஆனால் சில ஐடியாஸ் எனக்கு கிடைக்கல. இதை இப்படி பண்ணால் இந்த இது நல்லாயிருக்கும், அதை அப்படி பண்ணால் எது எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு சரியாக வரல. ஆரம்பத்தில் எனக்கு நெருக்கமானவங்க மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பெரிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒன்று இதை பற்றி தெரிஞ்சுட்டு நீ வீடியோ போடு, இல்லைனா போடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரோ ஃபேக் ஐடி மாதிரி இருக்குது எனக்கு வந்து கமெண்ட் பண்ணாங்க. என்னென்னா, ஏதோ சின்ன பழத்தனமாக வீடியோ போடுற, வீடியோ சேனல் எப்படி வச்சுருக்கணும்னு தெரியாதவங்களாம் தற்கொலைலாம் சேனல் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கலாம். ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா நம்ம வந்து இப்படி என்ன தப்பு செஞ்சு நம்மளை அப்படி பேசுகிறாங்களேன்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். அப்போல்லாம் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சேனலில் வந்து நம்மளால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியும் அப்படின்னு நினச்சி தான் நிறைய எஃபோர்ட் போட்டேன். நிறைய வைரல் வீடியோலாம் எடுத்தேன். ஸோ அதுக்கு நம்மளோட ரியாக்ஷன் என்ன, அது சம்மந்தமாக ஏதாவது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். அந்த வீடியோக்கு முன்னாடி நிறைய சப்போர்ட் வந்துச்சு. ரெண்டாவது, அந்த எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்க எல்லாருமே எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் எனக்கு வரவே இல்லை. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸு, நான் என்ன கேட்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை வந்துச்சு. அந்த வீடியோ சம்மந்தமாக அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு கமெண்ட் வந்துச்சு. யாருமே எனக்கு நெகட்டிவாக கமெண்ட் பண்ண கிடையாது. நான் ஏதாவது தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தேன் அப்படின்னா மட்டும் அதுக்கு எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, ப்ரோ நீங்கள் இந்த இது தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு ப்ளூ வேலில் வந்து ஒரு மனிதன் உள்ளே போயிட்டான், அவனுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, அந்த வீடியோ வந்து லேக்ஸ் கணக்கில் வீஸ் போச்சு. அதில் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ திமிங்கலத்தோட வாய்க்குள்ளே உள்ளே போக முடியாது, அது வாய் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபுட்பால் சைஸுக்கு தான் இருக்கும், அந்த ஹோலே அதுக்குள்ளே போக முடியாது, வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து இது ஒரு கற்பனை தான் போட்டுருந்தேன். அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய எனக்கு வந்துச்சு. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவாக தான் இருந்துச்சு. அதனால தான் இந்த இடத்துல நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 இல்லை, நான் வந்து டெய்லி வந்து 3 ஷார்ட்ஸ் தாராளமாக போட்டுருவேன். அது மாதிரி இது போக வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபேஸ்புக்கில் மானிட்டைசேஷன் எனக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து எனக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏர்னிங் பண்ணுறதுக்கு. பட் வந்து இன்னும் அந்த ஒரு எனக்கு இன்னொரு வாய்ப்பு அமையலை. ஏன்னா நான் வந்து அதில் ஏதோ ஒரு காப்பிரைட் இஷ்யூவான ஒரு வீடியோ யூஸ் பண்ணிட்டேன். ஆரம்பத்தில் நான் வந்து
அதை ஒரு ஓன் கண்டென்ட்டாக பண்ணாமல் நான் வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதாவது பொழுதுபோக்காக ஏதாவது பண்ணுவோமேட்டு ஏதாவது எடுத்து சினிமா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி அது எனக்கு பெரிய இஷ்யூ வந்து நிற்கிது, எனக்கு பெரிய தலைவலி மாதிரி. ஸோ அது சீக்கிரமாக சரியாயிரும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபேஸ்புக் அளவு சப்போர்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் போட்டுட்ருக்கேன். இன்ஸ்டாகிராமில் எனக்கு பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா 19,600 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் சேர்க்கறதுக்கு நான் படாத பாட்டு பெரும்பாடுபட்டேன் உண்மையிலே. ஒரு வீடியோ ரொம்பவே தூக்கி விட்டுச்சு, அது 15 மில்லியன் வியூஸ் போச்சு இன்ஸ்டாகிராமில். அது எத்தனை எடுத்து போட்ட வீடியோ அதுக்கு இவ்வளோ வியூஸ் போதும் நான் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்கல. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எனக்கு வந்து வியூஸ் போச்சு. அந்த வியூஸ் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. அதுலேருந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் ஏறிச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் எனக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு எலிஜிபிள் கொடுத்துருந்துச்சு. ஓகே இது ரீச் பண்ணணும் அப்படின்னு. அது வந்து நான் இது வந்து கேக் வெடி செலிப்ரேட் பண்ணணும், 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் பார்த்தா 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன். நான் இது வரைக்கும் சேனல் ஏற்கனவே நான் நிறைய சேனல் வச்சுருந்துருக்கேன். ஆனால் எந்த சேனல்லையும் 500 சப்ஸ்கிரைபர் நான் ஃபுல்லாக ரீச் பண்ணதில்லை. ரொம்ப பெரிய இதில் வந்து ஒரு பெரிய விஷயம், அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் கஷ்டப்பட்டு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன். 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் எப்படியாவது அந்த லாஸ்ட்டில் 3 வீடியோ பண்ணுறதுக்கு நம்ம எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் அந்த லாஸ்ட் 90 டேஸில். அதுக்கப்புறம் அதே மாதிரியும் பண்ணேன். வீக்லி ஒரு வீடியோ போடுறது, மந்த்லி 4 வீடியோ 2 வீடியோ அந்த மாதிரி போடுறது, அந்த மாதிரி முயற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோவில் உள்ள கொஞ்சம் வியூஸ் போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்படியே இதே பிடிச்சிக்கோ அப்படின்னு நினச்சி தான் டெய்லி வீடியோ போட ஆரம்பிச்சு ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வீடியோவை 2 வீடியோவை மாற்றினேன், 2 வீடியோவை 3 வீடியோவை மாற்றினேன். இப்போ ரன்னிங்கில் 3 வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் டெய்லி. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா 3 வீடியோஸ் தாராளமாக போடுவேன். வீக்லி எப்பயாவது முடியாத பட்சத்துக்கு மட்டும்தான் நான் வந்து வீடியோ போட முடியாமல் இருக்கும். மற்ற எல்லா டேஸும் நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணுவேன். அதிகபட்சம் நான் வந்து எப்போவுமே நைட்டில் மட்டும் தான் வீடியோ ஷூட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நைட்டில் மட்டும் தான் டைம் ஃப்ரீயாக இருக்கும். உண்மையிலே எனக்கு டைமே இருக்காது. ஏன்னா காலையில் நம்ம எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பி போய் நான் அங்கே போய் வேலை பார்க்கணும் அப்படின்றதுனால எனக்கு டைமிங் ரொம்ப பத்தாது. அதனால் நான் இங்கே இருந்துகிட்டே நைட்லேயே வீடியோ ஷூட் பண்ணிட்டு நைட்லேயே முடிஞ்சளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு வீடியோவை நான் எடிட் பண்ணிடுவேன். நைட் எடிட் பண்ணிடுவேன். அந்த ஒரு வீடியோ எப்படியோ குவாலிட்டி கொடுக்கணும். அந்த வீடியோ காலையில் மார்னிங் அப்லோட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு 7 to 7:30 ஷெட்யூல் போட்டுருவேன். ஆமாம், நைட்டில் 7 to 7:30 ஷெட்யூல் போட்டு அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் மிச்சம் ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ காலையில் டைம் இருந்துச்சு அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் கொஞ்சம் நேரம் ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து அந்த ஒரு எடிட் பண்ணுவேன். அதில் மிச்சம் பெண்டிங் இருக்கும். காலை வேலைக்கு போனதுக்கப்புறம் அங்கே டைமிங் இருந்துச்சுன்னா அந்த மிச்ச வீடியோ எடிட் பண்ணுவேன். அப்புறம் மதியம் சாப்பாடு பிரேக்கில் ஒரு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். இப்படி தாங்க என்னோடய ரொட்டீனாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது இப்படி தான். இதான் நான் பண்ணுற ஒரு விஷயமே. ஸோ எனக்கு வந்து என்னோடய ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. வெரி தேங்க்யூ. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம யூடியூப்பில் எவ்வளோ ரெவன்யூ எடுக்கிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபைனலாக அதை பற்றி நான் சொல்ல வந்தது. நான் வந்து இப்போ பிகினர்ஸ்க்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, யூடியூப்பில் ரெவன்யூ வந்தாலும் வராவிட்டாலும் உங்களோட முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா யூடியூப்போட இன்கம் பொறுத்தளவு வந்து இன்கம்காக மட்டுமே வந்து யூடியூப்பில் நம்ம வீடியோ பண்ணுறது கிடையாது. சொல்லப்போனால் யூடியூப்பில் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம அதை கவர் பண்ணி தான் வீடியோ போடுறது. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு தான் இருக்காங்க, இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. அதுக்காக அவங்க வந்து ஏர்னிங் பண்ணலன்னு சொல்ல முடியாது, ஏர்னிங் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏர்னிங் பர்பஸ்க்காக நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் ஏர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே வீடியோ பண்ணக்கூடாது. ஸோ அதை தான் தெளிவாக சொல்கிறது. ஐயோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற உடனே இதில் வந்து சம்பாதிச்சிடலாம், இதில் வந்து பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் உண்மையில் அப்படி கிடையாது. யூடியூப்பில் இன்கம் எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு இப்போ தான் கொஞ்சம் தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிகினர்ஸ் கண்டிப்பாக நான் சொல்ல ஒரு விஷயம் தான். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து யூடியூப்பில் இன்கம் எடுக்க முடியாது. அப்படியே எடுத்துட்டாலும் $100 கண்டிப்பாக ரீச் பண்ணால் மட்டும் தான் நம்ம ஃபஸ்ட்டு வித்ட்ரால் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக சொல்ல வரேன். என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ எனக்கு வந்து 15,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இந்த 15,000 சப்ஸ்கிரைபரும் எனக்கு ஒரு பெரிய கோல்டு மாதிரி. ஸோ அந்த 15,000 சப்ஸ்கிரைபர் கிடச்சி எனக்கு ஷாப்பிங் எனேபிள் ஆச்சு, மெம்பர்ஷிப் எனேபிள் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் ஒன்று எனேபிள் ஆச்சு, சூப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆச்சு. இந்த 3 எனக்கு எனேபிள் ஆச்சு. இப்போ எனக்கு எது வந்து எனேபிள் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 வாட்ச் ஹவர்ஸு ப்ளஸ் வந்து 90 டேஸில் அந்த 10 மில்லியன் வியூஸ் ரீச் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 50 லட்சம் வியூஸ் வந்து ரீச் பண்ணிட்டேன். அதாவது 10 லட்சம், சாரி தப்பாக சொல்லணும், ரைட்டு தான், 100 லட்சம் வியூஸ்க்கு 50 லட்சம் வியூஸ் நான் ரீச் பண்ணிட்டேன். இன்னும் 50 லட்சம் பேலன்ஸ் இருக்குது. இந்த 50 லட்சம் பேலன்ஸ் நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக ரெவன்யூ எடுத்துடுவேன். ஸோ யூடியூப்புக்கு நான் ரெவன்யூ எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதுக்கான விடாமுயற்சியை மட்டும் விடாமல் நான் இப்போ வரைக்கும் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். சீக்கிரமாக வந்து ரெவன்யூ எடுத்துடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து ரெவன்யூ எனக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஸோ வந்து யார் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்டா ரெவன்யூ பற்றி இப்படி சொல்கிறேன், வராததை பற்றி இவ்வளோ பேசியிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் தான், எனக்கு ரெவன்யூ இன்னும் வரலை.
பட் சீக்கிரமாக வந்துடும். அது கண்டிப்பாக ரெவன்யூ வந்தோடனே ரெவன்யூ வச்சு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். நான் எவ்வளோ ரெவன்யூ எடுத்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நான் கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ போடுவேன் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்காக சப்போர்ட் பண்ணுற அந்த 15,000 ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்கள் இல்லை அப்படின்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது, நான் இவ்வளோ தூரம் ரீச் பண்ணியிருக்க முடியாது. இந்த 15,000 ஃபேமிலிஸ் எனக்கு வந்து பெரிய பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.